வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 5ல் இருக்கிற எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து போட்டோம். கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், போய் பார்த்துருங்க. ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு பார்ட் 2லேயும் நம்ம நடத்திருக்கோம். சேர சோழ பாண்டியாஸ் பார்ட் 2வில் பார்ட் 1லேயும் நடத்திருக்கோம். ஸோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் எக்கோசோன்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்க்க போகிறோம். இதை பற்றி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் எப்படிலாம் சோஷியல் கல்ச்சர் படி இருந்திருக்காங்க, அப்போ என்னென்ன டிவிஷன்ஸ் இருந்திருக்கு, அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். திணைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க, நம்மளுக்கு தெரியும், 5 திணைகள் தமிழில் சொல்லுவாங்க. அதே தான் இது திணைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுபடி தமிழகத்தை வந்து 5 லேண்ட்ஸ்கேப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 திணைன்று அதை சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா, இது தான் சொல்கிறாங்க. ஸோ குறிஞ்சின்னா என்ன, மலை சார்ந்த பகுதி. முல்லைனா காடு சார்ந்த பகுதி. மருதம்னா வயல் சார்ந்த பகுதி. நெய்தல்னா கடல் சார்ந்த பகுதி. பாலைனா மணல் சார்ந்த பகுதி. இது நம்ம படிச்சிருப்போம். அதான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஹில்லி ரீஜியனு குறிஞ்சினா, முல்லைனா ஃபாரஸ்ட் ரீஜனு, மருதம்னா ரிவரைன் ட்ராக்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, வயல் சார்ந்த பகுதி. நெய்தல்னா கோஸ்டல் லேண்டு. பாலைனா பார்ச்டு லேண்டு. இதில் என்ன சொல்கிறாங்க, ஹில்லி ரீஜன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கு, ஹண்டிங்கு கேதரிங்கை பொறுத்து இருக்குது குறிஞ்சியில். முல்லையில் பார்த்திங்கன்னா பாஸ்ட்ரலிசம், ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பொறுத்து இருக்குது காடுகளில். அடுத்து மருதமில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மெயினானதாக வச்சுருக்காங்க, இரிகேஷனும் அக்ரிகல்ச்சரும் மெயினானதாக வச்சுருக்காங்க. நெய்தலில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்கும் சால்ட் மேக்கிங்கும், உப்பு பண்ணுறதும் மீன் பிடிக்கிறதும் அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. பாலையில் பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் பண்ண முடியாது, அதனால் அங்கே இருக்கிறவங்க பூரா மோஸ்ட்டாக வந்து இந்த ராபரி, திருடுலையும் இந்த கேட்டில் வந்து களவாண்டுறதுலையும் இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தமிழ் பாலிட்டினா தமிழ் இப்போ நம்மளுக்கு எப்படி பாலிட்டி இருக்குது, அரசாங்கம், அரசாட்சி, கான்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கிற இந்தியாவில். இப்போ அந்த மாதிரி தமிழ் சொசைட்டியில் அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 3 லெவலாக வந்து ரூலர்ஸ் வந்து பிரிக்கலாம் சொல்கிறாங்க. கிளார், வேளிர், வேந்தர்ஸ்னு பிரிக்கலாம். கிளார் யார் பார்த்தீங்கன்னா, வில்லேஜோட ஹெட்டை தான் கிளார்னு சொல்லுவாங்க. வில்லேஜோட ஹெட் இல்லை ஸ்மால் டெரிட்டரியோட ஹெட்டை தான் கிளார் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாடுன்ற அந்த வில்லேஜை போல நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அந்த வேந்தர் வந்து யார் சொல்லுவாங்கன்னா, லார்ஜாக இது பண்ணுறாங்க, இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லார்ஜ் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அந்த ராஜாவை தான் வேந்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேந்தர்கள் நம்ம இப்போ தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், எதுக்கு அவங்க வேந்தர் சொல்கிறாங்க, வேலியர்ஸ்ன்னு யார் சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேலியர்ஸ் இதுலேயும் சொல்கிறாங்க என்னென்னா, கண்ட்ரோல்டு டெரிட்டரி ஆஃப் வேரிட் ஜியாகிரபிக்கல் நேச்சர். இவங்களும் அதை மாதிரி தான் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறவங்க, வேந்தர்ஸோட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறவங்க லேண்ட் ஓனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேலியர்ஸை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சீஃப்ஸ் வந்து யாரெல்லாம் சீஃப்ஸாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதியமான், பாரி, ஈவி, இருங்கோ, நம்மளுக்கு தெரியும், அவங்க எல்லாமே சீஃப்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெயினானது மட்டும் தான் இப்போ சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு தேவையானது கண்டென்ட்டு, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக, யூபிஎஸ்சி ரிலேட்டடாக தேவையான பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். சும்மா இதெல்லாம் கதையாக தான் இருக்கும், ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லாமல் போயிட்டுருக்கேன். இவங்க ப்ராப்பரான டெரிட்டோரியல் அசோசியேஷன் வந்து யாருக்கு இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஃப்ஸ்க்கு வந்து இருக்காது. ஓகேங்களா, வேந்தர்ஸ்க்கும் வேலியர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து இல்லை. எதுக்குன்னா, டேக்ஸுக்கு வந்து டேக்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை. நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே சவுத் இந்தியாவில் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சேர சோழ பாண்டியர்கள் அதர் வியூஸ் விச் புட் ஃபார்வர்ட் இன் ரீசன்ட் டிகேட்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் ஆஃப் சேர சோழ பாண்டியர் 3 வேந்தர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க நடத்தின ஆட்சி வந்து எப்படி இருந்திருக்கு, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேர சோழ பாண்டியர்ஸில் இருந்தப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, க்ளோசர் லுக் அட் சங்கம் லிட்ரேச்சர் ரிவீல்ஸ் த சோஷியல் டிஃபரன்சியேஷன் இஸ் அன் எவிடென்ட் டு மருதம் ரீஜன். சோஷியல் டிஃபரன்சியேஷன், அதாவது
பிரிவினை வந்து சங்கம் லிட்ரேச்சர்லேயே கூறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு த டெரிட்டோரியல் அசோசியேஷன் ஆர் வெரி கிளியர் இன் கேஸ் ஆஃப் மூவேந்தர்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் அதாவது க்ரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டு இது மூலியமாக நம்மளுக்கு என்ன மூவேந்தர் வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் தெரிய வருது. அவங்க என்னென்ன ஆட்சி பண்ணியிருக்காங்க, என்னென்ன அவங்களுடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்குது, அது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கு, க்ரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வார்ஃபேர் ஃபார் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் வாஸ் மேஜர் தீம் ஆஃப் புறத்திணை. வார்ஃபேர்னு ஒன்று இருந்திருக்கு. வார் அதாவது அகநானூறு புறநானூறு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அகத்தை பற்றி பேசுகிறது, புறத்தை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரியே வாரை பற்றி பேசுகிறதுக்குன்னே புறத்திணைன்னு ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன் அட் ஹைவேஸ் அண்ட் போர்ட் காவேரிப்பட்டினம் இஸ் சைட்டடு. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குரிய எவிடன்ஸ் வந்து காவேரிப்பட்டினத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேரா கிங் ஸ்போக்கன் ஆர் அஸ் ரிசீவிங் த ரிசோர்ஸ், அதாவது இவங்களும் சேரர்களும் அதே மாதிரியே முசிறி போர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிசோர்ஸஸ்க்காக டேக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிற வளங்களுக்காக அவங்க வந்து டேக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இது மெயினான பாயிண்ட்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் அசண்டன்சி ஆஃப் த வேந்தர். ஓகேங்களா, இதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சீஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஏஜ்லேருந்து இருக்காங்க, இரும்பு காலத்துலேருந்து. எமர்ஜ் த வேந்தர்ஸ் ஆஃப் இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியடு வைல் சர்டன் சீஃப்ஸ் அட்டைன் ஹையர் ஸ்டேட்டஸ். ஒரு சில சீஃப்ஸ், நம்ம சீஃப்ஸ்னால் சொன்னோம், அந்த அதியமான் பாரி இவங்க எல்லாமே சீஃப்ஸு. ஸோ சீஃப்னால் அவங்களும் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து வேந்தர்ஸாக மாறி இருக்காங்க. வேந்தர்னால் பெரிய மன்னர்களாக மாறி இருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. சர்டன் சீஃப்ஸ் வந்து ஹையர் ஸ்டேட்டஸ் வேந்தர்ஸாக மாறி இருக்காங்க. எப்படின்னா நிறைய லேண்டை வச்சுக்கிட்டு, அவங்க பக்கம் நிறைய லேண்டு, நிறைய இடங்களை வந்து வச்சுருக்கறனால, அக்ரிகல்ச்சர் பண்ணுற ரீஜன் அவங்க கையில் இருக்கிறனால அவங்க வந்து அவங்க சொல்கிறது தான் சட்டம் மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் வந்து ராஜா மாதிரி ஆயிடலாம். ஸோ அதுதான் இது சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுன்னா அதியமான் வந்து மென்ஷன்ட் அஸ் சத்தியபுற்றாண்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அசோகா வந்து அவருடைய இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் வந்து வேந்தர் அளவுக்கு பெரிய இதாக வரல, அவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு, அதுதான் அதை சொல்ல வராங்க. ஓகேங்களா, சேரச்சோழ பாண்டியர்ஸ் அளவுக்கு அவர் வரல, இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு இருக்கார், அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சத்தியபுற்றால. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவங்களுக்குலாம் ஒரு டைட்டில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன டைட்டில்ஸு வேந்தர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கடுங்கோ, இமயவரம்பன், வனவரம்பன், பெருவழுதி, இது எல்லாமே எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டினரியாக இருக்கிற வேலிஸ்க்கும் வேந்தர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும். சங்கம் ஏஜில் வந்து வேந்தர்களுக்குன்னு தனித்துவம் வேணும், அதுக்காக அவங்களுக்கு வந்து தனி பட்டங்கள்லாம் சூட்டப்பட்டிருக்கும். யாருக்கு? வேந்தர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் பெரிய ஆள் இவங்களோட. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க மெயினானது பார்த்திங்கன்னா கரிகாலன், நம்மளுக்கு தெரியும் சோழ மன்னர் கரிகாலன் வந்து என்ன பண்ணுவார்னா உருத்திரங்கண்ணனார், இவர் வந்து பட்டினப்பாளையை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கோல்டு காயினை கொடுத்துருப்பார். எதுக்குன்னா இதை நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்களை ஆதரிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி பண்ணியிருப்பார் கரிகாலன். ஓகேங்களா, அது கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சொசைட்டி அண்ட் எக்கனாமி. எப்படி தமிழ் சொசைட்டி இருந்திருக்கு, அவங்களோட எக்கானாமிக்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு. மெயினாக சங்கம் ஏஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன ஒன்று அவங்களுடைய டெரிட்டரியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. டெரிட்டரினா அவங்க இருந்த இடத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், வார்ஃபேர் மூலயமா கண்டக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய மெயின் இதாக இருந்திருக்கு. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சச்சஸ் என்னென்ன பிரான்ஸ் வெசலு, பீட்ஸு, கோல்டு ஒர்க்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஷெல் பேங்கிள்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, கிளாஸு, இதெல்லாமே அவங்களுடைய இதாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அயன் ஸ்மெல்ட்டிங் வந்து இருந்திருக்கு. அயன் ஸ்மித்தி, அடுத்து பாட்ரி மேக்கிங்கு, கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு காமனானது எங்கே பார்த்திங்கன்னா அர்பன் சென்டர்ஸில் வந்து ரொம்ப காமனானது. அது எந்தெந்த அர்பன் சென்டர்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவேரிப்பட்டினம், மதுரை, கொர்க்கை, பட்டணம் இன் கேரளா. இது எல்லாமே கிராஃப்ட் ப்ரொடக்ஷனோட மேஜரான சைட்டாக இருக்குது. எங்கன்னா அர்பன் ஏரியாஸில். ஓகேங்களா, மதுரை காஞ்சி வந்து எதை பற்றி சொல்லுது பார்த்தீங்கன்னா டே மார்க்கெட்டும் நைட் மார்க்கெட்டும், அதாவது நாலங்காடி ஆலங்காடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேசுனது இந்த மதுரை காஞ்சி தான். ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே ப்ளே ஸ்பீட் இருக்கும். எங்கன்னா செட்டிங்ஸு, இந்த வீடியோவில் மேலே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளே ஸ்பீடில் வந்து கம்மி பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், லென்த்தாக வீடியோ போயிடக்கூடாதுண்டு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம மெயினான ஒரு அசோகா பற்றியும் அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கையும் பார்த்து முடிச்சிருவோம்.
முடிச்சிருவோம் இந்த லெசனை. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து 11th இருக்கிற எல்லா லெசன்ஸும் வந்துடும், 12th இருக்கிற எல்லா லெசன்ஸும் வந்துடும். ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பாலிட்டியும் அடுத்து வரும், ஜியாகிரஃபியும் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்தடுத்து வரும். இதுக்கு முன்னாடியே நம்ம 6th to 10th வந்து எல்லா லெசன்ஸும் சிலபஸில் இருக்கிற எல்லா லெசனும் நடத்திட்டுருக்கோம். ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை பார்க்கலாம். ஏன்னா சிலபஸ் வந்து குரூப் 1 சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தி போயிட்டுருக்கோம். ஸோ குரூப் 4ம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்கறனால அவங்களுக்கு ஏற்ற லெசன்ஸும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸு வந்து இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வேர் நாட் அவைலபிள் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மணிமேகலை வந்து என்ன ரெஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, மகத ஆர்டிஷன்ஸ், மராத்தா மெக்கானிக்ஸ், மால்வா ஸ்மித்ஸ், யாவனா கார்பெண்டர்ஸ் ஒர்க்கிங் வித் தமிழ் கிராஃப்ட்ஸ்மேன். இது வந்து என்ன இதெல்லாம் இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, தமிழ் மக்கள் மட்டும் இங்கே இல்லை, தமிழ் பேசுகிற மக்கள் மட்டும் இல்லை, வேறு மக்களும் எதுக்காகனா வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது மணிமேகலை மூலிமா. அது மகதா ஆர்டிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, மரத்தாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தெரிய வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, வணிகன், சட்டன், நிகமா. ஓகேங்களா. இதெல்லாம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் பொறிக்கப்பட்டிருக்கு. சால்ட் மர்ச்சன்ட்ஸை உமனர் சொல்லுவாங்க. உமனர், போதலும், வருதலும், அந்த மாதிரி பாட்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சால்ட் மர்ச்சன்ட்டு, உப்பு வியாபாரி வந்து உமனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவர் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக புல்லக் கார்டில் போய் மாட்டு வண்டியில் போய் இது பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரியே மொபைல் மர்ச்சன்ட், அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கிற மர்ச்சன்ட்டுக்கு பேர் என்ன, சட்டுன்னு சொல்லுவாங்க. சட்டு ரெஃபர் டு த இட்டினரி, இல்லைனா மொபைல் மர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் வந்து இதில் வந்து ரோமன் அமோர்ஃபா, கிளாஸ்வேர் அண்ட் அதர் மெட்டீரியல் சஜஸ்டிங் ஆக்டிவ் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸு. மேஜரான போர்ட்ஸ்லாம், ஹிஸ்டாரிக் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது ரோமன்லேருந்து. அப்போ நம்ம ரோமன்கிட்ட ட்ரேட் வச்சுருந்துருக்கோம், மேரிடைம் ட்ரேட் இருந்திருக்கு, இந்தியாவுக்கும் ரோமன் எம்பையருக்கும் வந்து ஒரு ட்ரேட் இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஓகேங்களா. அதே மாதிரியே கோயம்புத்தூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ரோமன் கோல்ட்ஸு, சில்வர் காயின்ஸு இதெல்லாமே கண்டெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது இதுக்கு போயிடுவோம். கீழே இது வந்து ஆர்கியாலஜி. இது வந்து யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர்கியாலஜிக்கல் ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கப்படலாம். ஸோ ஓகேங்களா. கீழடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது தான் இந்த கீழடி. ஓகேங்களா. கீழடியில் வந்து நம்மளுக்கு தமிழ் ரிலேட்டடான நிறைய வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதில் கிடைக்கிற ஒரு 6 கார்பன் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் அது எப்போ கிடைக்குதுன்னா 4th சீசன் 2018 கிடைக்குது. அந்த கீழடியில் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் யூஎஸ்ஏயில் இருக்கிற ஒரு லேபில், பீட்டா அனலிட்டிக்கல் லேபு, மியாமி ஃப்ளோரிடாவில் இருக்கிற யூஎஸ்ஏயில் இருக்கிறத கொடுத்துட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கார்பன் டேட் பண்ணி இதில் வந்து ஒரே ஒரு இதோட சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட்டிக்கல் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 353 சென்டிமீட்டர் உள்ளுக்குள்ளே, எர்த்துக்குள்ளே இருக்கிற அவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கிற பொருள். அதோட டேட் பார்த்தீங்கன்னா 580 BCEயில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கீழடி. அதே மாதிரி லிட்ரரி பார்த்தீங்கன்னா 5800 BCEயில் இந்த ஹை லிட்ரஸி லெவல் வந்து மக்களுக்கு இருந்திருக்கு. 6th சென்ச்சுரி டயத்தப்பே இருந்திருக்கு. ஏன்னா பார்ட்ஸ் மண்பாண்டங்களில் எழுத்துக்கள் வடிவம் நம்மளுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சர்லேயே தெரியும் உங்களுக்கு. கிராஃபிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று குவிரான். ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எழுத்து வடிவம் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டல் ரியரிங் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு, அதாவது இங்கே வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்குது, நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்குது, ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்குது. 70 சாம்பிள் அனிமலோட சாம்பிள் வந்து கீழடியிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 70 சாம்பிள் அனிமல் ஸ்கெலிட்டன் வந்து கிடச்சிருக்கு. அதில் எதெல்லாம் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கவ்வு, ஆக்ஸு, பஃபலோ, ஷீப்பு, கோட்டு, நிலகை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பக், வைல்ட் போர், பீகாக், இது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதோடைய
இன்னொரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கேட்க வாய்ப்பு அதிகம். மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்க அதிகம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வந்து தமிழர்களுக்கு வந்து இருந்திருக்கு, நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அங்கே இருக்கிற பிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் இருக்குது. அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4:6 இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீவிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நெசவு தொழில் வந்து அப்படியே இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 20 ஷார்ப்டு போன் டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த கிளாத்தில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ப்டு போன் டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 180 ஸ்பிண்டில் ஓர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலிமா வீவிங் இண்டஸ்ட்ரி வந்து இருந்திருக்கும், கிளாத்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு காமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து எஸ்கவேட் பண்ணையில் நிறைய விதமான வணிக பொருள்லாம் கிடைக்கிது. என்னென்ன இந்த அவங்க காதில் அணிகிற அணிகலன் இது எல்லாமே அங்கே கிடைக்கப்படுது. பீட்ஸு, கர்னீலியனு இதெல்லாமே கிடைக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரா மெட்டீரியலை போய் எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க ரா மெட்டீரியல் அப்படின்னு தெரிய வருது. ரெட் எர்த்தன்வேர் இது வந்து கிடைக்குது, கீழடியில் வந்து கிடைக்குது ரெட் எர்த்தன்வேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பீட்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 7 பீசஸாக கிடைக்குது. காப்பர் ஆப்ஜெக்ட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் கிடைக்குது. கிளாஸ் பேங்கிள்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஐவரி ஷெல்லு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு எக்கனாமிக் ரிச்னஸை காமிக்குது. தமிழ் மக்கள் வந்து இவ்வளோ ரிச்சாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டு அணிகலன்னா அந்த காலத்தில் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. 4000 வகையான பீட்ஸு, கிளாஸு, குவாட்ஸு இது எல்லாமே, கர்னீலியனு, டெரகோட்டா இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அயன் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அயன் நெயில்ஸும் நைஃப்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அயன் நெயில்ஸும் ஆணியும் நைஃப்ஸும் கத்தியும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஃபிகரன்ஸ், அதாவது இது ஒரு டெரகோட்டானா இதை வச்சு ஒரு பொம்மை செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் மாதிரியே, அனிமல் மாதிரியே, கேம்ஸ் மேன் மாதிரி, செஸ்ஸு விளாண்ட மாதிரியே நம்மளுக்கு அடையாளம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டாய்ஸு, இயர் ஆர்னமெண்ட்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டெரகோட்டா ஃபிகரன்ஸாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கேம்ஸ் மேன் அண்ட் பாஸ்ட் மேன் இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து டைஸு, அதாவது தாயக்கட்டை, ஹாப்ஸ்காட்சஸு, கேம்ஸ் மேனு இதெல்லாமே விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அறிவாளியாக அவங்க இருந்திருக்காங்க. கேம் விளாடுற அளவுக்கு அவங்க வந்து பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸு, கிராஃபிட்டிக்கும் கீழடியில் கிடைத்த சயின்ஸுக்கும் என்ன சிமிலாரிட்டின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம அவ்வளோவா தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழடி எஸ்கவேஷன் ஆன் த பேங்க் ஆஃப் வைகை சஜஸ்ட் தட் அர்பனைசேஷன் அக்கர்ட் இன் தமிழ்நாடு அரௌண்ட் 6th century BCE. 6th century BCயில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பொருணை இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பார்க்கலாம், அசோகா பற்றி ஒன்று பார்ப்போம். பார்த்துட்டு புக் பேக்கை பார்த்துருவோம். அசோகாவோட இதுவும் நெக்ஸ்ட்டு புக் பேக்கும் பார்த்து முடிச்சிடுவோம். அடுத்த பார்ட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருப்பேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். மற்ற வீடியோஸில் எங்கே போய் பார்க்கலான்னா நம்ம சேனலுக்குள்ளே போங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒன்று 6th, 7th, 8th, 9th இருக்கும். போய் எல்லாத்தையும் பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.